இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர் தான் வரப்போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், கிரேசி டாக், குரு பார்வை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் சவுண்டு கொடுங்க. எல்லாத்துக்குமே சவுண்டு தான். நீங்கள் கை தூக்குனா எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். கடைசியாக செந்தில் இந்த சவுண்டு விட்டு தான் நான் கேட்டேன். சிறப்பு. ஓகே, கிரேசி டாக்ல இருந்து நமக்கு வர போகிறார். கிரேசி டாக் அதை ரன் பண்ணுற ஒரு பேர் தெரியுமா? 4 ஃபேன்ஸ் இருந்தாலும் சொல்லணும். சொல்லுங்க அவர் பேர். சிறப்பு, கரெக்ட், அவர் தான், மிஸ்டர் முருகேஷ் தான். இந்த சேனல் பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லான, கொஞ்சம் வித்தியாசமான டைட்டில் அதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு சேனல். சில உதாரணங்கள்: உலகையே நடுங்க வைத்த 5 சர்வாதிகாரிகள், காலத்தால் அழியாத 6 மம்மிகள், உலகின் மிக மோசமான 7 உணவுகள். எப்படி டைட்டிலே பயங்கர கியூரியாசிட்டியாக இருக்குது. இது கிளிக் பைட் மாதிரி இல்லை, உண்மையிலே கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் மிஸ்டர் முருகேஷ் அவரை மேடைக்கு அழைக்கலாம். அவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். பலத்த கரகோஷத்துடன் மிஸ்டர் முருகேஷ். பிராண்டிங் ப்ரமோஷன் மூலமாக ஃபேஸ்புக்கில் 2009 கால் பதித்த இவர் 2016ஆம் ஆண்டு தமிழ் சேனல் மூலமாக யூடியூபிலும் கால் பதித்துள்ளார். பல டெக்னிக்கல் திறமை கொண்ட இவர் இன்று பல யூடியூபர்ஸ்களுக்கு ரோல் மாடலாகவும் உள்ளார். பல சேனல்களின் வெற்றியை தொடர்ந்து கிரேசி டாக் எனும் யூடியூப் சேனலில் பல விசித்திரமான மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை தன்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு பிரத்யேகமாக கொடுப்பதில் இவருக்கு இணை இவரே. அதோடு மட்டுமில்லாமல் பல புதிய யூடியூபர்ஸ்களுக்கு யூடியூபில் புதிய சேனலை தொடங்குவதற்கான ஆன்லைன் கன்சல்டன்டாகவும் தன்னுடைய சேவையை தொடர்கின்றார். பன்முக திறமை கொண்ட திரு முருகேஷ் அவர்களை மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது. வெல்கம் மிஸ்டர் முருகேஷ். நீங்கள் உங்கள் அட்ரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில்லாம் நான் படித்தேன். அதுக்கே ஒரு வரவேற்பு, கியூரியாசிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு உண்மையை சொல்லணும், நீங்கள் குங்குமம் ஃபேன் தானே? குங்குமம் கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லையா? சிறப்பு. ஸோ நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம் ஆடியன்ஸை. நன்றி. ஓவர் டு மிஸ்டர் முருகேஷ். மதுரை வணக்கம். முதல்ல பேசணும்னு சொல்லிட்டாங்க, திடீர்னு என்ன பேசணும் அப்படின்னு தெரில. நான் வந்து யூடியூபராக ஸ்டார்ட் பண்ணது வந்து 2016 நானும் விஜயும் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 20 சேனல் கிட்ட வச்சுருக்கிறோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த சேனல் தான் கிரேசி டாக். நாங்கள் தமிழ் சேனல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஸோ பல சேனல்ஸ் இருக்குது. மெயினாக வந்து யூடியூப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வந்தோம். யூடியூப் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றது அப்படிங்கிறதும், அதில் கண்டென்ட் மேக்கிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதையும் தெரியும். மெயினாக வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சோசியல் மீடியா பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. எப்படி யூடியூப் வந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் இருந்து தான் யூடியூப்க்கு வந்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேஜஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அதிலிருந்து தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் நிறையா தவறுகள்லாம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக சேனல்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ எல்லாருமே வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ஃபேஸ்புக் இல்லாமல் இங்கே யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் ஃபேஸ்புக்லேயும் வந்து வெறும் யூடியூப் மட்டுமே மணி மேக் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற இதில் வந்து யூடியூப்பை விட அதிகமாக மணி மேக் பண்ணுற வாய்ப்புகளை வந்து ஃபேஸ்புக் கொடுத்துட்ருக்குறாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும் இதில் ஃபேஸ்புக்கில் வந்து ரெவென்யூ மேக் பண்ண முடியும் அப்படின்னு? ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. பட் யூடியூப்பில் மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மெயினாக வந்து இப்போ யூடியூப்பில் வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறத யூடியூப்பில் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து அதுக்கு தேவையான ரெவன்யூ வந்து ஒரு க்ரியேட்டிவ் கண்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ வந்து யூடியூப்பில் மேக் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போது கிரேசி டாக் மாதிரியான சேனல் வந்து ஓரளவு நம்ம கண்டென்ட் வந்து மேக் பண்ணிடலாம். ஏன்னா அதனுடைய
இப்போ எங்களுக்குமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அப்புறம் வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் இதில் தான் வந்து எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது. ஒரு கிரியேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னா அவுட்டோர் ஷூட்டு, அதில் வரக்கூடியவங்க, அதில் கேமராமேன், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரியேட்டிவ் கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் கண்டென்ட்டை வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு வந்து கண்டென்ட் மேக் பண்ணணும். வெறும் யூடியூப் மட்டும் அப்படின்னு கிடையாது, நிறையா வீடியோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. நிறையா வீடியோ பிளாட்ஃபார்ம், அது போக நிறையா பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ், ஸ்பான்சர்ஸ், அந்த மாதிரி பண்ணும்போது தான் அதை வந்து இன்னும் எஃபெக்ட்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் மணி மேக் பண்ணுறதுக்கும் ஃபேஸ்புக்கில் மேக் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் எந்த வீடியோ பண்ணாலுமே அதுக்கு வந்து டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. எல்லா வீடியோவுமே நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். பட் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் வந்து மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு சேனல். ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையிலும் 10,000 ஃபாலோயர்ஸ், 30,000 1 minute வாட்ச் டைம். அதாவது 3 minutesக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை 1 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துருந்தா 30,000 வியூஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் மானிட்டைசேஷன் பண்ண முடியும். யூடியூப்பை பொறுத்தவரையிலும் அவங்க நிறையா பாலிசிஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த நம்ம பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களுடைய பாலிசிக்கு இருக்குதா அப்படிங்கிறத அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 வீக், இப்போ வந்து 1 வீக் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து 2 month 3 month அந்த அளவுக்கு டைம் எடுத்ததை இப்போ கொஞ்சம் ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்த அப்ரூவல் வந்து 1 வீக்குள்ளே ஒரு சேனலுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்றாங்க மானிட்டைசேஷன். அதாவது எலிஜிபிலிட்டி மீட் பண்ணதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வீக்கில் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி மானிட்டைசேஷன் கொடுத்துட்றாங்க. ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கண்டென்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த 10,000 ஃபாலோயர்ஸ், 30,000 1 minute வாட்ச் டைமை ரீச் பண்ண அடுத்த செகண்டே வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு டைம் வந்து அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். வேகமாக வந்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனது அப்படின்னாலே ஒரே நாளில் 10,000 20,000 அந்த அளவு கூட சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்ஸ்கிரைபரை சீக்கிரமாக கொண்டு வந்தாலும் யூடியூப்பில் வந்து வீடியோஸ்க்கு வியூஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அது எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் யூடியூப் வந்து எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கும். அதே ஃபேஸ்புக் அப்படிங்கிறத வந்து வியூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் ஒரு வீடியோ வந்து ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஃபேஸ்புக்கில் வந்து வியூஸ் ரொம்ப வேகமாக வந்துடும். பட் ஃபாலோயர்ஸை கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஃபேஸ்புக்கில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து 10,000 ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுத்துடும். யூடியூப்பில் கூட நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம். பட் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுறவங்க, அதாவது ஒரு புதுசாக பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். யூடியூப்பில் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா வீடியோவுமே நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். அதில் அவங்களுடைய பாலிசிஸ் அதுக்கு உட்பட்டு இருந்தால் அந்த வீடியோ எல்லாமே மானிட்டைஸ் ஆகும். அதில் ஏதாவது இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் ரிவ்யூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து அப்படி கிடையாது. பட் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நம்ம அந்த எலிஜிபிலிட்டியை மீட் பண்ணோடனே மானிட்டைசேஷன் கொடுத்துருவாங்க. பட் இண்டிவிஜுவல் வீடியோவுக்கு வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி தான் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வீடியோவில் வந்து ரெவன்யூ மேக் பண்ணுறதுக்கான இதுதான் மானிட்டைசேஷன். ஒவ்வொரு வீடியோவுமே ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மானிட்டைசேஷன் ஆன் பண்ணதான் அந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஆட் ரன் ஆகும். அதன் மூலமாக ரெவன்யூ மேக் பண்ண முடியும். நார்மலாக இந்தியன் வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து மேக்ஸிமம் 1 lakh வியூ வந்தது அப்படின்னா ஒரு ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு $20 ஒரு $60 அந்த டாலர் வரைக்கும் ஃபேஸ்புக்லேயும் மேக் பண்ணலாம். பட் யூடியூப்லேயும் அந்த ஆவரேஜ் தான் மேக்ஸிமம் டாலர். இந்தியன் வியூவர்ஸ், அதாவது எல்லாமே டாலர் இதில் தான் பே பண்ணுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அது நிறைய ஃபேக்டர் இருக்குது. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா நிறையா பேச வேண்டி வரும்.
நார்மலாக நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் குளோபல் ஆடியன்ஸாக இருந்தால் அப்படின்னா ரெவன்யூ பெட்டராக இருக்கும். ஸோ இந்தியன் ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு தான் ஆவரேஜ் ரெவன்யூ இருக்கும். இதுதான் வந்து ரெண்டுக்கும் மெயினாக உள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டு இதுலையுமே வந்து நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக், யூடியூப் அப்படிங்கிறதும் கிடையாது, அதர் வீடியோ பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து அந்த அளவுக்கு இதில் வரக்கூடிய ரெவன்யூ வந்து அதில் பெருசாக நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரெவன்யூ மேக் பண்ண முடியாது. இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நானே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுறேன் சார். ஒரு விஷயம் என்னென்னா, யூடியூப் பொறுத்த வரைக்கும் 30 செகண்ட்ஸ் ஒரு வியூவர் கிராஸ் பண்ணால் தான் அது ஒரு வியூவாக கவுண்ட் ஆகும் இல்லையா? இப்போ வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கவுண்ட் ஆகாது. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து 3 செகண்ட்ஸ் தாண்டினாலே ஒரு வியூவாக கவுண்ட் ஆகுது. ஸோ யூடியூபோட வியூ வந்து ஃபேஸ்புக்கோட வியூவோட கண்டிப்பாக வேல்யூபிள் தான் இல்லையா? ஆமாம், எஸ். அதாவது ஒரு பிராண்டாக பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வந்து பிராண்டில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வர்றதை விட ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து யூடியூப்பில் அதிகம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய விஷயங்களை யாருமே வந்து பெருசாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் எந்த அளவுக்கு வந்து யூடியூப்லேயும் ரெண்டு இதுலேயுமே வந்து ஃபேக் நியூஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வரதை விட யூடியூப்பில் வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து அதிகம். ஸோ அதனால் யூடியூப்பில் வர வியூவுக்கு தான் வந்து அதிக, அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எல்லாமே. கரெக்டாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு? முருகேஷ், நீங்கள் இங்கே பின்னாடி இருக்காங்க. ஓகே. உங்களோட இனிஷியல் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? எப்போ ஆரம்பிச்சிங்க? என்ன இன்ஸ்பிரேஷன், என்ன டிஃபிகல்ட்டி ஷேர்? ஓகே, நான் வந்து ஒரு கோவில்பட்டியில் ஒரு காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் 2009 இருந்தே இன்டர்நெட்டில் வந்து ரெவன்யூ மேக் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஆட்சன்ஸ் மூலமாக பிளாக் ரைட்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ரெவன்யூ மேக் பண்ணியிருக்கிறேன். 2016 தான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2016க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு யூடியூப் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. அதாவது வீடியோ எல்லோரும் பார்ப்போம் யூடியூப்பில். ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம எல்லா ஊர்லேயும் இன்டர்நெட் கிடையாது. 2016க்கு முன்னாடி நம்ம 1 GB இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே 300 rupees. ஒரு வீடியோ ஹெச்டியில் பார்த்தோம்னாலே நமக்கு 1 GB டேட்டா காலி ஆகிடும். அது 2016 தான் ஜியோ என்ட்ராச்சு, நாங்களும் யூடியூப்பில் என்ட்ரானோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. நிறையா வீடியோஸ் பண்ணோம், எதாவது பேசி போட்டோம், நிறையா தவறுகள் பண்ணோம். போட்ட வீடியோ சில காப்பிரைட்ஸும் வந்தது. சில விஷயங்கள் மெயினாக வந்து நாங்கள் நிறைய பேர்கிட்ட ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து பர்மிஷன் வாங்கி போட்டோம். ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தவங்க நிறையா மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கண்டென்ட்டு அப்புறம் அதில் நிறையா ப்ராப்ளம்னால ஓகே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சில காப்பிரைட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படி யூடியூப் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நிறையா நாங்கள் தேடினோம். நிறையா விஷயங்கள் எங்களுக்கு யூடியூப்பை எப்படி ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இன்டர்நெட்டில். அதனால் நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணோம், நிறையா அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே வந்து நாங்கள் 2016 ஸ்டார்ட் பண்ண 1 மந்த்லேயே மும்பையில் வந்து ஹாப்பி ஹவர் அப்படின்னு சொல்லி யூடியூப் கண்டக்ட் பண்ணாங்க. இங்கேருந்து மும்பைக்கு போய் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணோம். மேக்ஸிமம் அங்கே மும்பையில் இருந்தவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. அங்கே நிறைய பேரை மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா ஈவெண்ட், மும்பையிலே 2 ஈவெண்ட் போனேன் 2016. அதுக்கப்புறம் பெங்களூர், அப்புறம் சென்னை வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் ஒரு யூடியூப் அப்படிங்கிறதுல வந்து வீடியோவுடைய வந்து குவாலிட்டியாக மேக் பண்ணணும். எல்லாமே வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். மற்றவங்களுடைய இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறையா காப்பிரைட்ஸ் வரும். அந்த காப்பிரைட்ஸ் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த காப்பிரைட்டை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக மற்ற சேனல்ஸ் 2017 பண்ண ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள். ஜியோ வந்ததுனால எங்களுடைய வீடியோவுக்கு வந்து அதிகமாக இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ண நிறைய பேர் ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வியூவர்ஸும் அதிகமானதுனால ஈஸியாக எங்களுடைய சேனல்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிய ஒரு காரணமாக இருந்தது. ஹலோ ப்ரோ, நீங்கள் வந்து மல்டி சேனல்ஸ் ரன் பண்ணுறீங்க. எஸ். ஸோ அதோட டிஃபிகல்ட்டி அண்ட் ப்ராஃபிட் எப்படி இருக்குது? நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எங்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருக்கும்.
ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அது சம்மந்தமான சேனல் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அதை நான் அந்த பையனை செய்ய சொல்லாமல் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமான ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நிறைய சேனல்ஸ் வந்து எங்கள் இதில் உருவாச்சு. ஒன்று இன்னொரு விஷயங்கள் வந்து நிறைய சேனல்ஸ் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறதுலையும் யூடியூப்பில் நல்ல விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரெவன்யூவே எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது சில சேனல்ஸ்லாம். அதில் பெருசாக ரெவன்யூலாம் கிடையாது. தற்சார்பு வாழ்வியல் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு விவசாயம், ஒரு தற்சார்பு வாழ்க்கையை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு லா கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். எல்லாருக்குமே சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இயற்கை மருத்துவம், இயற்கை நலவாழ்வு அப்படிங்கிற மாதிரி இயற்கையான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பண்ணுறோம். நிறைய சேனல்ஸ் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா எதில் எங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் மேக் பண்ணும்போது ஏதாவது ஒரு இதில் சூட் ஆகிடும், அதனால் அதில் யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஒன்று. பட் நிறைய சேனல்ஸில் வந்து டெய்லி வந்து எதுக்கு நம்ம கண்டென்ட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பண்ண முடியல. டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா இதுக்குமே கண்டென்ட் மேக் பண்ணோம். யூடியூப்பை பொறுத்த வரையிலும் ரெகுலராக நம்ம கண்டென்ட் போடல அப்படின்னா அந்த சேனலுடைய வியூஸ் டவுன் ஆகும்போது திருப்பி அதை கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது யூடியூபே வந்து அட்லீஸ்ட் வீக்லி வந்து ஒரு 2 to 3 வீடியோஸ் போட சொல்கிறாங்க. மினிமம் 3 minutes இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூடியூப்பும் சொல்லுது, ஃபேஸ்புக்கும் வந்து சொல்லுது. ஃபேஸ்புக் வந்து டெய்லி ஒரு வீடியோவாவது போட சொல்கிறாங்க. யூடியூப்பில் வந்து வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ 20 சேனலுங்கும் போது எல்லா சேனலுக்கும் கண்டென்ட் அன்னன்னைக்கு வருதா அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதுபோக அந்த கண்டென்ட் ரெடி ஆனாலும் அந்த சேனலில் அந்த வீடியோவை அன்னைக்கு கரெக்டான டைமுக்கு பப்ளிஷ் பண்ணணும். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஒரு 5 சேனலில் அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுலையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எல்லா இதையும் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதையும் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. காப்பிரைட்டில் ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா? நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ப்ளீஸ் என்ன மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக நேரம் போய் கொண்டு இருக்குது. சாரி, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, என்ன மாதிரினா எப்படி சொல்லன்னு தெரில. அதாவது இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு டைரக்டர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போடுறேன். அதே ஷார்ட் ஃபிலிமை அந்த டைரக்டர் வந்து வேறொரு சேனலுக்கும் கொடுத்துட்றாரு, எங்கள் சேனலுக்கும் கொடுத்துட்றாரு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எங்களுக்கு தான் பர்மிஷன் இருக்குதுன்னு சொல்லி காப்பிரைட் வந்து ஃபைல் பண்ணி ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம யூடியூப்பில் வந்து எல்லாத்துக்குமே லீகலாக போக முடியும். அதாவது நமக்கு லீகலான ரைட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்பியூட் ஃபைல் பண்ணி எனக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைல் பண்ணால் யூடியூப் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கும். அதை யார் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அவங்க அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா திருப்பியும் வந்து நம்ம கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அவங்க லீகலாக வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ லீகலாக கோர்ட் மூலமாக நம்ம அதை பேசி யாருக்கு ரைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ரைட்ஸ் இருந்தது அப்படின்னா எந்த வீடியோவுக்குமே நம்ம அப்லோட் பண்ணி அதை லீகலாக கொண்டு போய் இது பண்ணிக்கலாம். நன்றி. கொஸ்டின்ஸ் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. இறுதியாக மிஸ்டர் முருகேஷ் அவர்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பக்குவமாகவும் பேசுனீங்க. எல்லா யங்ஸ்டர்ஸ் அண்ட் நியூ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறோம்.